யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 15 இறை திருவசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தால் அன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளைகளைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தையில் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதை என் தந்தைக்கு மாற்றி அளிக்கிறது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, ஆண்டவரோடு இணைந்திருக்க இந்த பாஸ்கா காலம் 5ஆம் ஞாயிறு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறீங்களா? அப்பப்ப அப்படின்னு தான் பதில் சொல்லுங்க. இப்ப நீங்கள்லாம் எதுக்கு கோயிலுக்கு வந்திருக்கீங்க? இப்ப நான் எதுக்கு ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன்? எனக்கு ஏன் ஆண்டவரை பிடிச்சிருக்கு? எதையும் சொல்லி நாங்கள் மாட்டிக்கிற விரும்பல ஃபாதர், எதையாவது நீங்க சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறேன். நல்லது. ஒரு கடவுளை பிடிக்க வேண்டும், ஆண்டவரை எனக்கு பிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால் என்னுடைய நிறை குறைகளை அவர் கவனிக்க வேண்டும். அதனால தான் விடுதலை பயணத்துல 3வது அதிகாரத்துல 7வது வசனத்துல மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், என் மக்கள் படும் வேதனையும் துன்பத்தையும் என் கண்ணால் கண்டேன், என் காதால் கேட்கிறேன். உயிருள்ள இறைவன் நம்முடைய இறைவன். சொன்னாத்தான் பார்ப்பாரு, சொன்னாத்தான் கேட்பாரு அப்படின்னா இல்லை. துன்பப்படுறதை அவர் பார்க்கிறார், துன்பப்படுறதை அவர் கேட்கிறார். இது பழைய ஏற்பாட்டில் தந்தையாம் இறைவன் சொன்னது. புதிய ஏற்பாட்டில் திருத்துதர் பணிகள் 9:6 பார்த்தோம் அப்படின்னா, பவுலை கீழே விழுத்தாட்டிய பிறகு பவுலை பார்த்து சொல்லுவார். பவுல் கேட்பார் ஆண்டவர் பார்த்து, நீர் யார் அப்படி கேட்கும்போது அவர் சொல்லுவார், நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் அப்படின்பார். ஆனால் நேரடியாக இயேசு இவர் துன்புறுத்தவில்லை. மாறாக நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான்னா, அப்ப நம்ம துன்பப்படுறது எல்லாமே நம்ம துன்பப்படலை, ஆண்டவர் நம்மளோடு துன்பப்படுகிறார். அப்ப இந்த 2 பதில்களையும் நாம் சரியாக பற்றி கொண்டோம் என்றால், நான் ஆண்டவரை எதற்காக தேடுகிறேன்? நான் சொன்னால் வரக்கூடிய இறைவன் அல்ல. இன்னைக்கெல்லாம் வீட்டில் கல்யாணம் வச்சிருக்கோம், யாருக்காவது கல்யாண பத்திரிக்கை கொடுக்காம விட்டுட்டோம்னா எவ்வளவு சண்டை வருது. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம அழைக்கிறோம் காத்துக்கலாம் இருக்க மாட்டாரு. நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாது. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் கதவருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன், உன் பாவங்களை என் முதுகுக்கு பின்னால நான் தூக்கி போடுறேன். எசாயா 38:17 சொல்றேன், உன் பாவங்கள் அனைத்தையும் என் முதுகுக்கு பின்னால நான் தூக்கி போடுறேன். உன் கதவு பக்கத்துல இருந்து நான் தட்டிக்கிட்டு இருக்கிறேன், திறந்தேன்னா நான் உன் கூட வந்து சாப்பிடுவேன். ஏன்னா நம்ம கூப்பிட்டா தான் வரக்கூடிய நம்ம ஆண்டவர். இப்ப ஆண்டவர் சொல்ல, நான் இணைந்திரு, என்னோடு இணைந்திரு அப்படிங்கிறார். ஆனா அவர் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி பார்த்தீங்கன்னா, நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். ஆனா நம்ம பல நேரத்தில் என்ன நினைக்கிறோம், நான் வேறாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். வேறு தேவையில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வேறாக இருக்கிறேன், நான் சத்துக்கள் அனைத்தையும் உறிஞ்சுகிறேன், உனக்கு நான் கொடுக்கிறேன், நீ கனிகளை தந்து நல்ல முறையில் வாழ் என்பதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கு. ஆண்டவர் வேறாக இருக்கிறார். ஆனா பல நேரங்கள் நம்ம என்ன தெரியுமா பண்றோம், என்னுடைய வேறு யாருன்னு நம்ம பார்க்க மறந்துடும். நான் எந்த வேரில் இருக்கிறேன் அப்படிங்கிறத மறந்துடும். நாம் யாரோடு இணைந்திருக்கிறோம் அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம் என்றால் துன்பங்கள் வரும். 1, 2வது நாம் மட்டும் துன்பப்படவில்லை, 3வது கடவுளும் நம்மளோடு துன்பப்படுகிறார். இஸ்ரேல் மக்கள் துன்பப்பட்டார்கள், அவர்கள் துன்பப்படலை என்றால் அதனுடைய பதிலையே நாம் பார்க்கிறோம். என் மக்கள் படும் வேதனை நான் கண்களால் கண்டேன், காதால் கேட்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மோசேட்ட சொல்றார். ஒருபோதும் ஆண்டவர் தன்னுடைய மக்கள் துன்பப்படுவதை விட்டு விலகிவிடவில்லை, தானும் அவர்களோடு சேர்ந்து துன்பப்படுகிறார். அந்த துன்பத்திற்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நம்ம ஆண்டவர். அதனால தான் நம்ம பார்க்கிறோம்,
பாவமே இல்லாத ஒரு மனிதனை ஆண்டவர் படைக்கிறார். அவர்தான் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் துன்பமே இல்லாத ஒரு மனுஷனை படைச்சிருக்காங்களான்னு சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்பப்பட்டார். ஆண்டவராலேயே துன்பம் இல்லாத ஒரு உலகத்தை படைக்க முடியும். அப்ப நான் யாரோடு இணைந்து இருக்கிறேன் என்பது மிகவும் முக்கியமான ஒரு தகவலாக இருக்கிறது. நான் இணைந்திருக்கிறது தான் எனக்கு முக்கியமாக வேண்டும். அப்ப நான் எப்படிப்பட்ட ஒரு இணைப்புல இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும். அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்காக இருக்காங்க அழைச்சிருப்போம், ஆனா அவங்க நேரத்துக்கு வரமாட்டாங்க. நேரத்துக்கு வராமல் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு அழைச்சோம்னா 12 மணிக்கு வருவாங்க. கேட்டால் நல்லா ஒரு பொய் சொல்லுவாங்க. மீட்டிங் போயிட்டோம், அங்கே போயிட்டோம், இங்கே போயிட்டோம், அந்த ஒரு கூட்டம், இந்த ஒரு கூட்டம்பாங்க. நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஓட்டு கேட்கும்போது ஒரு நாள் பூரா நம்மளை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அடுத்து என்னைக்கா ஒரு நாள் கும்பிட வந்திருக்காங்களா? எத்தனை மீட்டிங் போய் என்ன புண்ணியம்? அவங்களுக்கு நல்லா தெரியும், இவங்க ஒரு நாள் கும்பிட்டா போதும், ஓட்டை மட்டும் வாங்கினா போதும், அதுக்கப்புறம் யார்கிட்ட போய் கும்பிட போகிறாங்க? நம்மளே கும்பிட வைப்பாங்க. அப்படித்தான் ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணார் அப்படின்னா, இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஒரு விழாவிற்கு. அழைச்சிருந்த போது 10 மணிக்கு கூப்பிட்டு அவர் வந்தார் 12 மணிக்கு. அப்போ சொல்கிறாங்க உள்ள நுழைவு, சார் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒரு பரிசு கொடுக்கணும், கொடுத்து முடிச்சோன்னா நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறார், அதுக்கெலாம் எனக்கு நேரம் இல்லை, பரிசுலாம் நீங்கள் நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் கொடுங்கன்னு அவங்கள பேசவே விடலை. இவராக பேசிடுறாரு. நான் பேசி முடிச்சுட்டு நான் கிளம்பிடுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் கொடுத்துருங்க அப்படி போகிறார். ஒருவர் மைக்கை பிடிச்சி ஒரு 3/4 மணி நேரம் பேசுகிறார். அரசியல்வாதி 3/4 மணி நேரம் விட்டு கத்துறாரு, பேசுகிறார், அப்படி பேசுகிறார். ஆனால் உட்கார்ந்துருந்த 50 பேருமே ஒன்றுமே பேசலை, சிரிக்கல. அந்த பசங்க யாருமே சிரிக்கலை, ஒன்றுமே கைதட்டலை, ஒன்றுமே இல்லை. அப்படியே சில மாதிரி உட்காந்துருந்தாங்க. 3/4 மணி நேரம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இறங்கி வந்துட்டு அந்த பள்ளியினுடைய தாளாளரையும் ஆசிரியரை பார்த்து கேட்குறாரு, என்ன பிள்ளைகளை வச்சுருக்கிறீங்க? 3/4 மணி நேரம் பேசுகிறேன், ஒருத்தன் கூட சிரிக்கலை, ஒருத்தன் கூட கைதட்டலை, என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படி கேட்கும்போது தாளாளர் அழகாக சொன்னார், உட்கார்ந்துருக்கிற பூரா காது கேட்காதவங்க. உங்களை முதல்ல ஒரு பரிசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பேச சொன்னோம்ல, அது பூரா காதில் வைக்க வேண்டிய மிஷின். நீங்கள் கொடுத்துட்டு பேசியிருந்தீங்கன்னா எல்லாருக்கும் கேட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, மிஷினை கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்டுக்கு விளவலன்னு கத்திட்டு இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனவே ஒரு இடத்தில் நாம் எப்படி இணைகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக போகிறோம். ஒரு துன்ப வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா கட்டின சேலையோட கட்டின வேட்டி சட்டையோட போயிட்டு வந்துடுவோம். இது நம்முடைய பங்களிப்பு, ஒரு இணைதல் குறிக்கக்கூடிய ஒரு இது. இப்போ நான் ஆண்டவரோடு இணைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான். பலவற்றை நினைத்து கவலைப்படாதீர்கள். இது தந்தைக்குரிய உள்ளமா இல்லை சந்தைக்குரிய உள்ளமா என்று பார்த்தால் நம்முடைய மனசில் பார்த்தீங்கன்னா சந்தை மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அலக்கழிக்கும். அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இப்படி பிரச்சனை, அப்படி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நம்ம போட்டு வருவோம், நம்ம தாங்கிக்கிட்டுவோம். கிடையாது. பிரச்சனைன்னு ஒன்றும் கிடையாது. நம்ம பிரச்சனையை பிடிச்சி வச்சுக்கிற வரைக்கும் அதை நீங்கள் தள்ளி வச்சு பாருங்க, வேற ஒன்றுமே கிடையாது. அது பிரச்சனையாகவே நமக்கு தெரியாது என்பதுதான் ஆழமான செய்தியாக இருக்கிறது. எனவே பெற்றோர்கள் கணவன் மனைவி இருவரும் இணைந்திருக்கிறார்கள் என்றால் குழந்தைகள் அடுத்து அவர்களை பார்க்கும்போது அந்த பக்குவம் கிடைக்கும். அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு வளர தொடங்குவார்கள். ஆனால் நாம் அப்படிப்பட்ட ஒரு துணையோடு இல்லைவிட்டால் நாம் இறைவனை பற்றி பிடிக்கவில்லை, மாறாக சாத்தானை பற்றி பிடிச்சிருக்கணும்னு நினச்சிக்கணும். எப்படின்னா, ஒரு வீடு கட்டும் போது ஒரு செங்கல் வைக்கிறோம், அடுத்த ஒரு செங்கல் வைக்கிறோம், அடுத்த ஒரு செங்கல் வைக்கிறோம். மிகப்பெரிய காற்று அடிக்குது, என்ன ஆகும்? வீடு என்ன ஆகும்? சாஞ்சிருமா? அப்போ ஒரு செங்கல் வைக்கிறோம், அடுத்து என்ன வைக்கணும்? சிமெண்ட் என்ன எம்புட்டா வைப்போம்? எம்புட்டு வைப்போம்? அப்ப அந்த இதுதான் ஒரு செங்கல் கணவன், அடுத்து சிமெண்ட் கடவுள், அடுத்து மனைவி, அடுத்து சிமெண்ட், அடுத்து பிள்ளைகள். இப்படி உறவுகளுக்கு இடையில் கடவுள் இருந்தார் என்றால் ஒரு பிரச்சனையும் இருக்காது. எலிசபெத் அம்மாளை சந்திக்க அன்னைமரியாள் செல்லுகிறார், அவர்களுக்கு இடையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எப்பேற்பட்ட அரசனாக இருந்தார் சவுல், பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். தாவீது ஒரு சிறுவன். சவுல் தாவீதை பார்த்து நையாண்டியாக சொல்லுகிறார், நீ என்ன செய்ய போகிறார் அப்படின்னு. சரி போற இந்த கவசத்தையும் இந்த வாளையும் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுகிட்ட சொல்லுவார். தாவீதுகிட்ட நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்னே ஒன்று இருக்கு. தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். தாவீதுக்கு வாள்னா என்ன, கவசம்னா என்னன்னு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் சொன்ன ஒரே சொல், என் படைகளின் ஆண்டவர் என்னோடு இருக்கும்போது எவன் அவளை கை வைக்க முடியும்? எனக்கு முன்னால் என் ஆண்டவர் சொல்லுகிறார்னு அதே 5 கல் ஒரு கவனை எடுத்துட்டு போறார். ஏன்றால் அவருக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒன்று, ஓநாய்களை அடிக்க பயன்படுத்திய கவனையும் கல்லு மட்டும்தான். ஒரு அரசன் சொன்னாலும்
ஒரு சிறுவன் கேட்க மறுக்கிறான், ஆண்டவரை முன்னிலைப்படுத்துகிறான். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட நிற்கிறோம்? ஆண்டவருக்கு கோலியாத்தை போல மனிதர்கள் தேவையில்லை, தாவீதை போல சிறியவர்கள் தான் தேவை. கோலியாத்து அரசாட்சியும் படை பலன்களும் ஆயுதங்களையும் வைத்திருக்கலாம், இன்னைக்கு நம்மளைய எதிர்க்கிறவங்க கூட அப்படி வச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு தேவை தாவீது மட்டும்தான். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்வது போல தாவீது தனக்கு தெரிந்த அந்த தொழிலை கையில் எடுக்கிறார். கவனை எடுக்கிறார், கல்லை எடுக்கிறார், சுழற்றுகிறார், அடிக்கிறார், முடிக்கிறார். மேல் நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார். ஏன் இவரால் சாதிக்க முடிந்தது? ஏனென்றால் சவுல் ஆண்டவரோடு இணைந்து இல்லை, தாவீது ஆண்டவரோடு இருக்கிறார். அதனால்தான் தாவீதால் சாதிக்க முடிந்தது. இப்ப நானே திராட்சை செடி அப்படின்னு சொல்லும்போது, செடியாக இருக்கக்கூடிய ஆண்டவரை விட்டுவிட்டு நாம் வேறு ஒருவருடன் கிளைகளாக இருக்கிறோம் என்றால் என்ன செய்ய முடியும்? எப்படி நாம் வாழ முடியும்? நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காது, மாறாக நம்மிடமிருந்து சத்துக்களை உறிஞ்சிக் கொள்வார்கள். இதுதான் பல உறவுகள் இடையே நடக்கிறது. பணம் இருக்கும் மனிதரிடம் என்ன இருக்காது? மனம் இருக்காது. மனம் இருக்கிற மனுஷன்கிட்ட பணம் இருக்காது. காசு பணம் இருக்கும்போது சொந்தங்கள் சூழ்ந்து கொள்ளும், காசு பணம் இல்லைன்னா அதே சொந்தங்கள் நம்மை தூக்கி போட்டு மிதிக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த உலகம் இருக்கிறது. நீங்கள் யாரோடு இணைந்து இருக்கிறீர்கள்? சற்று அமர்ந்து சிந்தித்து பார்த்து மகிழ்ச்சியோடு இருங்கள் என்பதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரே செய்தி. எவ்வளவோ படித்திருந்தாலும் பவுலை கீழே விழுத்தாட்டுகிறார். ஏனென்றால் பவுல் ஆண்டவரோடு சேர்ந்து இல்லை, இணைந்து இல்லை. நீங்களும் எவ்வளவுதான் படித்து டாக்டரேட்டு எல்லா ஹெச்டியும் வாங்கினீங்கனாலும் ஆண்டவர் தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா நம்ம ஆண்டவரோடு இணைந்து இல்லை. அதனால தான் பவுல் கர்வத்தோடு சொல்லுவார், நான் கமாலியர்களுடைய பாதத்தில் அமர்ந்து கல்வி கற்றவன் அப்படின்னு சொல்லுவார். கமாலியர்கள் என்றால் யார்? சட்டத்தையும் திருச்சட்டத்தையும் ஆழ்ந்து அறிந்து படித்து முடித்திருக்கக்கூடிய, கரைத்து குடித்து முடித்திருக்கக்கூடிய மனிதர்களுடைய மத்தியில் பாதத்தில் அமர்ந்து படித்தவன் என்று சொன்னார். அவன் ஆணவத்தில் இருந்தவனை ஆண்டவர் ஒரே அடி அடிக்கிறார். இன்று நாமும் படித்திருக்கிறோம் என்ற மம்மதையில் இருந்தோம் என்றால் அதே ஆண்டவர் நம்மை கீழே விழுத்தாட்ட ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் ஒவ்வொருவரை கவனிக்க வேண்டும். நீங்கள் பிறரை ஏளனம் செய்யும் போது ஒரு காலத்தில் உங்கள் பிள்ளைகள் பிறரால் ஏளனம் செய்யப்படுவார்கள். நீங்கள் பிறரை குழந்தை பாக்கியம் இல்லை என்று குறை சொல்லி கொண்டிருக்கும் போது உங்கள் சந்ததியில் ஒருவர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போவார். அதை எச்சரிக்கையா நினைச்சுக்கணும். கணவனை இழந்த அந்த பெண்களை நீங்கள் இகழ்ச்சியாக பார்க்கும் போதோ நீங்களும் ஒரு நாள் விரைவாக இழந்து போவீர்கள். ஒன்று நீங்க இல்லைன்னா அவங்க பிள்ளைங்க. ஏன்னா நடந்ததை சொல்றேன். ஒருவருடைய கணவன் இறந்து விட்டார், அந்த ஊரார்கள் சேர்ந்து பாடாப்படுத்துறாங்க. கல்யாணத்துக்கு போனால் அவசகுடமாக பார்க்குறது. தன்னுடைய சொந்த மகளுடைய கல்யாணத்துக்கே அவங்கள மேலே நிற்க விட மாட்டேன்ட்டாங்க. சொந்த தங்கச்சி சொல்கிறாங்க, அக்கா நீ இறங்கு, நீ எதுக்கு மேலே நிற்கிற? சுபகாரியம் நடக்கும்போது நீ அவசகுடமாக உள்ளே போய் நிற்கிற, இறங்கு, தாலியை சும்மா தொடு அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களில் முறையாக நடக்கிறது, மதிக்கிறாங்க. பல இடங்களில் அப்படி மதிப்பது. சொல்லி முடிச்சுட்டு இறங்குறாங்க. ஒரு மாதம்தான் ஆகுது. தங்கச்சி அவங்க மகளுக்கு அடுத்த மாதம் 2 மாதத்தில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. தங்கச்சியுடைய கணவர் இறந்து போயிட்டாங்க. கடவுள் நேரம் பார்த்து அடிப்பார். பிறரை நாம் ஏளனமாக பார்க்கக்கூடாது. நீங்களும் நினைத்து பார்த்துக்கணும். உங்களை சுற்றி இருப்பவர்களையும் பாருங்கள். ஏதோ ஒரு வகையில் எப்பொழுதோ யாரையோ அவமானப்படுத்தி இருப்பார்கள், செய்வினை வைத்திருப்பார்கள், பில்லி சூனியங்கள் வைத்திருப்பார்கள், இகழ்ச்சியாக பேசியிருப்பார்கள். அதனால் நம் குடும்பம், நம் சந்ததியினர் பாதிக்கப்படும் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் கடவுளோடு இணைந்திருப்பவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள். நாம் பொய் சொல்றோமா? கடவுளோடு இணைந்து இல்லை. புறணி பேசுகிறோமா? கடவுளோடு இணைந்து இல்லை. நாம் பிறரை அன்பு செய்ய மறுக்கிறோமா? கடவுளோடு இணைந்து இல்லை என்பதுதான். இதான் சொல்லும்போது சொல்லுவாங்க, பிறரை அன்பு செய்கிறோமா அப்படின்னா கிடையாது. எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு இதய ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அவர் வீட்டில் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அப்போ எல்லாரும் ஊரில் இருக்கிற எல்லாரும் போய் பார்த்தாங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரரு போய் பார்க்கல. ஆனால் அவருக்கு வருத்தமாக இருக்குது. ஏடா பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம பார்க்காம இருக்கிறானே, என்னடா இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகத்தில் ஒரு மாதம் கழித்து வாக்கிங் போகிறார், நடந்து போகிறார். அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் எதுக்க வர்றார். அப்போ கேட்குறாரு, என்ன உனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா? அப்படியே சுறுசுறுன்னு இருக்குமே. ஆமையா சுறுசுறுன்னு இருக்கியா? கொஞ்சம் அப்படியே கிருகிருன்னு சுத்துமே. ஆமாம் அப்படின்னு சுத்துது அப்படின்ட்டு.
இல்லை அப்படியே நம்மன்னு இருக்குமே, திடீர்னு மயக்கம்லாம் வருமே, வேர்க்குமே, படபடன்னு இருக்குமே அப்படின்னு சொல்கிறார். ஆமாங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ணவர் கேட்குறாரு, ஏன் உங்களுக்கும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் எவகுடியை கெடுத்தேன் எனக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. இப்போ இவர் என்ன நினைப்பாரு, அப்போ நம்ம யாரோட குடியை கெடுத்திருக்கோமோ அதனால தான் நமக்கு இந்த நோய் வந்திருக்கோ அப்படின்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட மனிதர்கள் சந்திக்காமல் இருப்பது என்னது தான் நல்லது. இன்னைக்கு நீங்களும் முடியாமல் இருக்கிறீங்களா, சந்திக்க வரலையா, சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருங்க. நம்மளை சந்திக்க வந்தான்னா ஏற்கனவே வாங்கி வச்ச ஆப்பிள அமுக்கிட்டு போகிறான்னு அர்த்தம். 2 சூம்பி போன எலுமிச்சம்பழமும் சூம்பி போன திராட்சை பழத்தையும் வாங்கிட்டு டொக்கடன்னு வந்துக்கிட்டு அந்த திராட்சை பழம் சூம்புறதுக்குள்ள இன்னும் சூம்புறதுக்குள்ள நம்மளை சூப்பி எடுத்துட்டு தான் போவாங்க. வர்றாங்களா, நல்லா இருக்கீங்களா, போயிட்டு வாங்க. எனக்கெல்லாம் ஒரு ஓட்டம் முடியலை, வீட்டில் தான் இருந்தேன். சொந்தக்காரங்க படையிருப்பாங்க பாருங்க, பாவம் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப அவசியப்படுவாங்க. நீங்கள் உங்களுக்கு நான் ஒவ்வொன்று சொல்கிறேன். குழந்தை பெற்றெடுத்த வீட்டிற்கோ யாராவது இறந்த வீட்டிற்கோ நீங்கள் சந்திக்க போனீங்கன்னா உங்கள் வீட்டில் ஃப்ளாஸ்க் இருக்குன்னா தயவுசெய்து காப்பி போட்டு கொண்டு போயிருங்க. அங்கே போய்கிட்டு அவங்க காப்பி கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, மோர் கொடுக்கல, வெங்காயம் கொடுக்கல, கூழ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு குறை சொல்லாது. அவங்க பாவம் அந்த இடத்துல அவங்க படாத பாடுபட்டு கொண்டு இருப்பார்கள். ஏன் ஃப்ளாஸ்கில் நீங்கள் போட்டு கொண்டு கொடுத்துருந்தாம நான் போட்டு கொண்டாந்துருக்கேன் இந்த குடிமான்னு சொல்லிட்டு போகிறதுல எம்பிட்டு நேரம் இருக்காங்க. ஏன் அப்படிப்பட்ட உறவுகளை நம்ம வளர்த்துக்கிற கூடாது? இது அங்கேயும் போய் அவங்க ஏற்கனவே குழந்தை பெற்றெடுத்த வீட்டில் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அப்புறம் இறந்த வீட்டில் அவங்க துக்கத்தில் இருப்பாங்க. அதனால தான் வாழைப்பழமும் பிரெட்டும் எதுக்கு கொடுக்குறாங்க, பண்ணு வாழைப்பழமும் எங்களுக்கு சமைக்க முடியாதையா, இதை தின்னு வயிற்று அடைச்சிக்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைவு தான் அதை கொடுக்குறது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் என்றால் போய் இன்னும் மேலும் மேலும் அவர்களை சங்கடப்படுத்துகிறோம். போயிட்டு வெளியில் வந்துட்டு இம்புட்டு நாள் வராங்க, நான் போயிருக்கிறேன், எனக்கு காப்பி தண்ணி கொடுக்காம அது வாட்டுக்கு ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கு. சரி வேணுமான ஒரு பேச்சுக்காவது கேட்க வேணாம், ஏன் கேட்கணும், இல்லை ஏன் கேட்கணும் கேட்குறேன், கேட்கக்கூடாது. அப்படிலாம் நீங்கள் தயவு செய்து அப்படிலாம் இருந்துடாதீங்க. உங்கள் இருக்கணும்னா நல்ல நேர்மையோடுங்க. வீட்டில் ஃப்ளாஸ்க் இருக்கா, நல்ல ஒரு பாலை ஊற்றி வச்சுட்டு இல்லை டீயை போட்டுட்டு அப்படியே சிம்மானில் வச்சுக்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருங்க. நல்லா இருக்கிறா நல்லா இருக்கல, அப்போதான் உங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம். காய்ச்சலும் தலைவலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும். அடுத்தவங்களை போய் நம்ம கஷ்டப்படுத்தி சங்கடப்படுத்தி அவர்களை சிரமப்படுத்தி இருக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் அவர்களுடைய துன்பத்திலும் சந்தோஷத்திலும் இணைய போகலை, பிரிக்க போறீங்கன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட இந்த இடத்தில் என்னம்மா நல்லா இருக்கியா, குழந்தை நல்லா இருக்கா, சரிம்மா கேட்டுக்கிட்டேன், நல்லா இருக்கியா, ஓகேம்மா. இது என்ன மூக்கு ஒரு மாதிரியா இருக்கு, கண்ணு ஒரு மாதிரி, இவெல்லாம் பார்க்க போய் என்ன பிரச்சனை, அந்த குழந்தை கேட்டுச்சா நீ நீ பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. அப்ப நம்ம போற சந்திக்கக்கூடிய இடத்தில் நம்ம அந்த மகிழ்ச்சியை மென்மேலும் வளர்க்கிறோமா இல்லை துர்க்கத்தை வளர்த்து கொண்டு இருக்கிறோமா? ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கு, அவர் பார்க்க போறாங்க, பார்க்க போயிட்டு உடனே சொல்றாங்க உங்களுக்கு கேன்சர் இருக்கா, இப்படித்தான் நேற்று எங்க பக்கத்து வீட்டில் இருந்தாரு, ஒரே வாரத்தில் செத்து போயிட்டாருனே அப்படின்ட்டாங்க. அப்போ இவருக்கு என்ன தோணும், அப்போ நான் அடுத்த வாரம் சாக போறணும் அப்படின்னா அவருக்கு இயற்கையாக ஒரு பிடிச்சோம். சொல்ல வேண்டிய வார்த்தைகள் எப்படி இருக்கு, ஒரு புத்துணர்ச்சி கூட்ட வார்த்தைகள், ஒரு எழுச்சி கூட்டக்கூடிய வார்த்தைகள் இருக்கு. அமெரிக்காவில் அப்படித்தான் ஒருத்தர் கேன்சர் இறந்து விடுவார்னு சொல்கிறார். அவர் கடைக்கு போய் சார்லி சாப்ளினுடைய அனைத்து வீடியோக்களையும் படிச்சுட்டு வீடியோவாக பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். சிரிச்சு முடிச்சுட்டு ஜெபம் பண்ணுவார். ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். பாட்டு 2 வாரம் கழித்து மருத்துவமனைக்கு போறாரு, உங்களுக்கு நோயே கிடையாதுன்ட்டாங்க. இது எப்படி நடந்தது? ஏனென்றால் அவர் பிறர் என்ன குறை சொன்னார்களோ அதை காது கொடுத்தே வாங்கலை. ஏன் அவர் சுகமானார்? 2வது அவருக்கு காது கேட்காது. அவர் காது கேட்காதனால அவர் விரைவாக சுகமடைந்தார். ஏன்னா கண்டவன் பேசுவதை கேட்க அவருக்கு வார்த்தைகள் உள்ள போல. தாமஸ் ஆல்வா எடிசன் எப்படி சாதித்தார்? 1093 கண்டுபிடிப்புகளை எப்படி கண்டுபிடித்தார்? ஏன்னா அவருக்கு காது கேட்காது. ஏன்னா நம்ம ஆளுங்க ஒரு முயற்சி எடுத்துட்டோம்னா பேசுவான் பாருங்க பேச்சு, ஏன் இந்த தேவையில்லாத வேலை உனக்கு, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லுவான். அவர் சொன்னார், தாமஸ் எடிசன் சொல்றார், நீங்க இப்படி சாதிச்சீங்க, காது இல்லாம எப்படி சாதிச்சீங்க? காது இல்லாதனால தான் ஏன் சாதிச்சேன், இல்லாட்டினா அவங்க பேசுகிற பேச்சு ஒன்று என்னை உருப்பட விடாமல் ஆக்கி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னோம். நாம் ஆண்டவரோடு இணைந்திருந்தோம் என்றால் பிறரை துக்கப்படுத்த அல்ல, மாறாக துக்கத்தில் கலந்து கொள்பவர்களாக செல்வோம். நீங்கள் பிறரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டாம், ஆனால் அவர்களுடைய மகிழ்ச்சியில் கலந்து கொண்டாலே போதும் என்பதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய உண்மையான செய்தியாக இருக்கிறது. நாம் எப்படி சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லிவிட்டார். எனவே பவுலை போல நாமும் ஆண்டவரோடு இணைந்திருப்போம், ஆணவத்தில் அல்ல அன்பில். தாவீதை போல ஆண்டவரோடு இணைந்திருப்போம், அனைத்திற்கு மேலாக ஆண்டவரை நம்புவோம். உங்களுக்கு தெரிந்த தொழிலில் மட்டும் இருங்கள், தெரியாத தொழிலை. சில பேர் உங்களுக்கு கொம்பு சீவி விடலாம், கொம்பு சீவிட்டு அண்ணே ஒரு போட்டு எடுங்க, அண்ணே ஒரு அதை எடுங்க, அண்ணே அந்த தொழிலில் தொடங்க, அண்ணே இந்த தொழில் தொடங்க.
தெரியாத தொழிலில் தயவு செய்து தெரியாமல் இறங்கிறாங்க. தெரியாத தொழிலா தெரிஞ்சுக்கிட்டே இறங்க. நீங்கள் தெரியாமல் இறங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சொன்னவன் லாபத்தை பார்த்துருவான். நீங்கள் கடைசி வரைக்கும் நட்டத்திலே தான் உட்கார்ந்துருக்கணும் என்பதை ஆழமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். எனவே ஆண்டவரோடு இணைந்திருப்போம். நிறைந்த மிகுந்த கனியை கொடுத்து நம்மளை மற்றவங்களையும் நம்ம மகிழ்ச்சிப்படுத்த ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். பவுல் ஆணவத்தில் இருந்தார், குதிரையில் இருந்து கீழே விழுந்தார், ஆண்டவரோடு இணைந்தார். எனவே நாமும் ஆணவத்தில் இருந்தோம் என்றால் அப்படி இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய சொத்துக்கள் என்ன? போட்டுக்க நகை, போட்டுக்க செயின், வீடு, காரு அது கிடையாது. காலைல சாப்பிட்டீங்கல்ல, அந்த சாப்பாடு தான் உங்கள் சொத்து. எதை சேர்த்து வச்சுருக்கீங்களோ அது உங்கள் சொத்து கிடையாது. எதை அனுபவிச்சிருக்கீங்களோ அதுதான் உங்கள் சொத்து. எதை அனுபவிச்சிருக்கீங்களோ அதுதான் உங்கள் சொத்து என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. சேர்த்து வச்சுருக்குது, அம்மா இறந்துட்டாங்க, செயினை கலட்டு, காதில் தோடு போட்டிருக்கான்னு பாரு. நான் தான் கலரையை வந்திருக்கிறேன்ல, எனக்கு தெரியாது. தோடுகள் இருக்கான்னு பாருங்க, கையில் வளையல்கள் இருக்கான்னு பாருங்க, காலில் கொலுசு இருக்கான்னு பாருங்க. மிஞ்சியை கூட கலட்டிடுங்க, மிச்சம் வச்சுறாங்க எதையும். அப்ப எது உங்க சொத்து? உங்களுக்கான சொத்து என்ன? ஒண்ணுமே இல்லை. அனுபவிச்சதுதான் சொத்து. இன்னைக்கு என்ன சாப்பிடுறீங்க, சாப்பிட்டீங்களா, அதை அனுபவிச்சுட்டீங்க, அவ்வளவுதான் உங்க சொத்து. நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிற எதுவுமே உங்க சொத்து கிடையாது. அது எப்போ வேணாலும் யார்கிட்ட வேணாலும் போகும். நான் நேற்று சாப்பிட்டேன் 3 நேரம், அந்த 3 நேரம் சாப்பாடு தான் என் சொத்து. நான் படிச்சிருக்கிறேன், படிச்சது உள்ள போயிருக்கு, அது என் சொத்து. நான் வேலை பார்க்குறேன், அந்த நேரத்தில் நடந்து போயிருக்கிறேன், அது நான் அனுபவிச்சிருக்கிறேன், அது என் சொத்து. அவ்வளோதான். நீங்கள் இருப்பது எதுவுமே சொல்லு. இப்போ நான் உடனே திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து வச்சுங்க, சண்டை. இந்த பைபிளை யார் எடுக்கிறது, என் வண்டியை யார் தூக்குறது? ஆனால் என் பாடியில் ஈ முடிச்சுட்டு கிடக்கும். நான் அப்படியே கேட்பேன், கருத்தரே நீ எப்போ இவங்க தூக்கிட்டு போவாங்க தெரியலையே. இவங்க தூக்குறது கூட வண்டியும் புத்தகத்தையும் தானே பார்க்குறாங்க, என்னை எப்போ பார்ப்பாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுதாங்க வாழ்க்கை. இதை கடந்து தான் நம்ம வாழணும். மற்றவங்க பேசுகிறாங்கன்னா பேசத்தான் செய்வான். எலும்புலாத நாக்கு என்ன வேணாலும் பேசத்தான் செய்யும். மூஞ்சிக்கு முன்னாடி இயேசுக்குள் சொல்லுவாங்க, மூஞ்சிக்கு பின்னாடி கழுவி ஊற்றிட்டு தான் போவாங்க. அதெல்லாம் நம்ம காதில் வாங்கி உட்கார்ந்துருந்தோம்னா அடுத்த கட்டம் நம்ம நகர முடியாது. ஆனால் கடவுள் ஒரு நாளைக்கு சொல்கிறேன், பேசுகிறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான், போகிறவன் போய்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் போய்கிட்டே இருங்க, நீங்கள் மேலே வந்துடுவீங்க. ஆனால் பேசணும்னு பாருங்க, கீழே நம்ம தாண்டிடுவோம். இப்போ இந்த சின்ன சாமியார் போயிடுவார், அடுத்த சின்ன சாமியார் அவரை பற்றி பேச ஆரம்பிப்பேன். இந்த பேசுகிறவனை நிப்பாட்ட முடியாது. நீங்கள் பேசுகிற உங்கள் குடும்பத்தை பற்றி, என் குடும்பத்தை பற்றி எப்படி பேசுகிறாங்க, பேசுகிறவங்க நிப்பாட்டவே முடியாது உங்களால். அவங்களுக்கு குறைய மட்டும்தான் பார்க்க தெரியும். குறை பார்க்கக்கூடிய கண்களை நீங்கள் மாற்ற நினைக்காதீர்கள். நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடுங்க. நீங்கள் உங்களுடைய உழைப்பில் கவனம் செலுத்துங்க, உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்துங்க, உங்களுடைய பிள்ளைகளில் கவனம் செலுத்துங்க. பேசுகிறவங்க உங்கள் மனசை நியாயப்படுத்துறதுல உங்களை காயப்படுத்துறது தான் பேசுவாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு பேசுகிறவங்களோட நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு தான் பேசுவாங்க. 10,000 பேர் உங்களை தள்ளி விடுவான், 10 பேர் தான் உங்களை கையை பிடிச்சி தூக்கி விடுவான். அப்போ 10,000 கைகள் உங்களை அடிக்குது. ஆனால் நீங்கள் அந்த 10 கைகளை கண்டுபிடிக்க வேண்டியதுதான் உங்களுடைய கடமையை ஒழிய 10,000 பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா அதை அமுக்கிக்கிட்டே தான் இருக்கு எப்போதுமே. எனவே அந்த விஷயத்தை நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு ஆண்டவரோடு இணைந்திருப்போம். ஏனென்றால் அவர்தான் நம்முடைய வேர். வேரில் நம்ம செடியாகத்தான் போகிறோம். நம்ம அங்கே தங்கியிருக்கும் போது அதனுடைய கிளைகளாக இருக்கும்போது வேர் நல்ல முறையில் தண்ணீர்களை நமக்கு கொடுக்கும், சத்துக்களை கொடுக்கும், நம்ம நல்ல மிகுந்த கனிகளை கொடுக்கலாம். நம்முடைய வேர் சாத்தானாக இருந்தது என்றால் யூதாசு இழந்த அந்த வாழ்வை நாமும் இழந்துவிடும். சவுல் இழந்த வாழ்வை நாமும் இழந்து விடுவோம். ஏனென்றால் யூதாசு ஆண்டவருடைய செடிகள் இல்லை, சவுல் ஆண்டவருடைய செடிகள் இல்லை, தாவீது ஆண்டவருடைய செடியில் இருந்தார், அன்னைமரியால் ஆண்டவரோட செடியில் இருந்தார், புனிதர்கள் ஆண்டவரோட செடியில் இருந்தார்கள். அதனால் வளர்ந்து மிகுந்த கனி இருந்தார்கள். நாமும் மிகுந்த கனி தர இந்த திருப்பள்ளி பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென்.